வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். ஓகேவா? காரம் வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். தேங்க்யூ. ஜன்னல் திறந்து விட்டதுக்கு. காற்று இப்போ தான் லைட்டாக உள்ளே வருது. சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. சின்ன வயசில் எங்கள் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் பெரியம்மா சொல்லுவாங்க அடிக்கடி. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து இப்போ தான் கறி வந்து ரொம்ப லிமிட்டாக சாப்பிட்றேன். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குமாம்மா கறி. சின்ன இந்த சைஸ் தான் இருப்பேன், ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கிறப்ப. இந்த வேக வேக கையை உள்ள விட்டு எடுத்து சாப்பிடுவேன் நம்ம. அந்தளவுக்கு பயங்கர அவசரக்காரவன். இப்போ இந்த வயசில் இவ்வளோ பொறுமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடிக்கடி. ஸோ இந்த இடத்துல நான் அதை ரிமைண்டர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்கு. அப்படி பக்கத்தில் வந்து காமிங்க பார்ப்போமா. இதில் வந்து நிறைய புதினா நீங்கள் அரைச்சி ஊற்றினாலுமே அந்த புதினாவோட கசப்பு லைட்டாக இதில் ஏறிடும். ஸோ அதனால் நான் வந்து கம்மியாக புதினாவை வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பார்க்கும்போதே நாக்கு புரட்டுதா? தண்ணி ஊற்றுவோம்ல, இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு நானும் போய் தண்ணி ஊற்றணும். ஓகே, தண்ணி இங்கே இருக்குது. தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு அரை குண்டை தண்ணி ஊற்றிட்டு அதாவது டம்ளரை ஊற்றுற மாதிரி இருந்தால் ஒரு 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். 3 to 4 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா வேகணும். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி தனியாக உப்பு போட்டிருக்கோம். ப்ளஸ் அந்த புதினா கூட வெங்காயம், பச்சை மிளகா ப்ளஸ் உப்பெல்லாம் போட்டிருக்கோம். அந்த உப்பும் இந்த உப்பும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி நல்லா ஒரு கிளறிட்டு லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுப்பில் அடிச்சுட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். ஓகேவா? சாரி, மூணுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுடலாம். ஏன்னா கம்மியாக தான் போட்டிருந்தோம். இது ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. நான் வந்து ஒரு நல்ல செஃப்புங்கிறனால வந்து எனக்கு அந்த கொட்டுற மெஷர்மெண்ட் எனக்கு தெரியும். உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் ஒரு நல்ல செஃப்பாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பவுடரில் உங்களுக்கு எவ்வளோ போட்டால் கரெக்டாக சொல்லி தெரியும். 3 ஸ்பூன் போடுங்க. ஓகேவா? நிறைய போட்டுட்டு வேற மாதிரி எஃபெக்ட் ஆகிற போது லைட்டை ஒரு கிளறி விட்டுருலாம். கிரீன் சில்லி ரெடி. கொதிச்சிச்சுன்னா டேஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, மூடி போட்டு மூட போகிறேன்.
நான் இதுக்குள்ள போய் ரூம் சுற்றி காமிச்சிட்டு வரட்டா? ரூம் சுற்றி காமிச்சிட்டு வரேன். இதுதாங்க எங்கள் ரூமு. எங்கள் ராகுல் வாங்கி கொடுத்த டெடி பேரு எங்கே இருக்குது பாருங்கள். ராகுல் எனக்கு வாங்கி கொடுத்த டெடி பேரு இதுதான். அது உட்கார மாட்டேங்குது, அவனை மாதிரியே ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது. இது எங்கள் பெரிய பீரோ, கரெக்டாக நாமம் போட்டிருக்கிறோமா. இதுதான் எங்கள் பெட்டு. இது எல்லாமே இதான் எங்கள் பெட்ரூம். அவ்வளோதான், சின்னது தான் எங்களுது. ஏர் கூலர், ஏசி, சமையல் கட்டுக்கு மேலே கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சைக்கிள் கேப்பில் அப்படியே இது பார்த்தீங்கன்னா சின்ன பெரிய ஃப்ரிட்ஜ் தான் எங்களுது. இது வாஷிங் மிஷினு. இது சாமி ரூமு. சாமி ரூமில் எப்பவுமே லைட் எரியும். இது ஹாலு, டிவி ஓடிட்டுருக்கு. இது எங்கள் சோபா. அடுத்தது ராகுல் ரூம் போவோம். ராகுல் ரூமில் தினம் பார்க்குறீங்களே, ராகுல் ரூமில் திறந்தால் தான் நல்லா வெளிச்சம் வரும். ராகுல் ரூமில் எதுவுமே இருக்காது, எல்லாம் அங்கே இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. இதாக இருக்குது அவனோட சோபா, ராகுலோட சோபா. நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாமா? சிக்கன் ரெடி ஆயிடுச்சாப்பா? பசிக்குது. இன்னைக்கு கொடுத்துருவீங்களா இல்லை லைவுக்கு போகிறதுக்கு அப்புறம் கொடுப்பீங்களா? கொஞ்சம் தண்ணி தாக அடிக்குது, குளிச்சுக்கிறேன். இங்கே ராகுல் போனது வந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் இருந்தால் ஜூஸ் எந்நேரமும் இருக்கும். அவன் இல்லைங்கிறதுனால எதுவும் இல்லை, மாவு கூட இல்லை. என் கை சரியாக இல்லாததுனால மாவு கூட ஆட்டி வைக்கல. ஒரு கலர் கலரி விட்டுலாம். சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? இல்லை எல்லாம் ரெட் லைட் எல்லாத்துக்கும் எல்லாம் எரியுமா? நான் தான் சொன்னேன், அளவான காரம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து காரம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். இப்படி சமைச்சு 5 மணிக்கு 6 மணிக்கு கொடுத்தா எப்படி சாப்பிட்றது சொல்லுங்க மக்களே. இப்போ வந்து உப்பு இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். எத்தனை தடவை உப்பு பார்ப்பீங்க? மறுபடியும் போட்டதுக்கப்புறம் பார்க்கல. வேற லெவல். அது நாங்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது.
நாமளே பாராட்டிக்கணும், வேற யாருப்பா பாராட்டுவா? அப்படி எடுக்காதீங்க, கை சுட்டுக்குங்க. அப்படி எடுக்காதீங்க. மேலே வந்து இது மாதிரி இருக்குல்ல, அது பிடிச்சி எடுங்க. ஓகே, மறுபடியும் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் சுண்டணும். தேங்க்யூ சோபா. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும். தேங்க்யூ சோபா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாத்திரை ஐட்டங்கள். இன்ஜெக்ஷன் போடுறது இங்கே இருக்குங்க. இது எந்த இன்ஜெக்ஷன் எதுக்குன்னா சுகருக்கு வீட்லேயே போட்டுக்கிறதுக்கு. என்னோடய ஃபோன் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா என் பையன் ஃபோட்டோ இருந்ததுனால, இந்த கவர் கிடச்சதுனால நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது உடஞ்சிருந்தாலும் என் பையன் ஞாபகமாக அது இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டேன். எங்கள் டிவி நல்லா இருக்கான்னு பாருங்கள். பெரிய டிவி தான். நல்லா இருக்கா? டைனிங் டேபிள். ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓய், சூப்பராக வந்திருக்கு. கறி நல்லா வந்திருக்கு. தெரியுதா? சூப்பராக வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? முடிஞ்சது. அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். சாப்பிடும்போது க்ரீன் சிக்கன் ஃபினிஷ், ஒயிட் ரைஸ் ஃபினிஷ், தயிர், அந்த ஒரு கம்மி, தயிர் யூஸ் பண்ண பாத்திரத்தை கழுவி வச்சுட்டேன். அந்த ஒர்க்கும் ஃபினிஷ். நீங்கள் 2 பேர் தானே இருக்கீங்க, எதுக்கு இத்தனை பாத்திரம்னு கேட்கலாம். அது இன்னும் எடுத்து வைக்க என் கையெல்லாம் முடியல, அதனால் நீ எடுத்து வைக்கலை. அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து தூக்கி வைக்கணும். நாங்கள் 2 பேர்த்துக்கு எங்களுக்கு தேவையில்லாதது எடுத்து வைக்கணும். ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. சாப்பிடும்போது உங்களை மீட் பண்ணுறோம். சாப்பிடும்போது உங்களை பார்க்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றோம். இல்லைப்பா, உங்களை பார்க்க வச்சுட்டு தான் சாப்பிடல. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்கு. ஓகேவா? அப்பா செஞ்ச அந்த க்ரீன் சில்லி சிக்கன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டக்குன்னு ஈரோடு கிளம்பி வாங்க. கருங்கல் பாலத்தில் இறங்குங்க. செந்தில் பிரகாஷ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் வாங்க. ராஜீவ் என்கோன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம். தேங்க்யூ. சாப்பிட்லாம்ப்பா. அது சாப்பிட்டு உயிரோடு இருக்கும்போது. சரி, நைட்டு அம்மா லைவுக்கு வந்தாங்கன்னா உயிரோடு இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. வரலின்னா நான் பொறுப்பு இல்லை. அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. சூப்பராக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. பாய் பாய் பாய். அடுத்த தடவை விபரீதமான சமையலில் நான் இறங்குறேன்.